சிவில் சாஃப்ட்வேர்ஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவிட் ஆர்கிடெக்சரில் நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து நம்மளாக மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காம்போனண்ட்டாக அப்படியே எடுத்து வைக்கும்போது நம்ம நார்மலாக வந்து காம்போனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து க்ரியேட் பண்ணிப்போம். இல்லை அப்படின்னா நம்மளாக மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது ஸ்கெட்சுன்னு இருக்கும், அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது பவுண்ட்ரி, ரைசர், ஸ்டேர் பாத்துன்னு இருக்கும். நம்ம இந்த பவுண்ட்ரியும் ரைசரும் வச்சு இந்த ஸ்டேர் கேஸ் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ரெண்டும் க்ரியேட் பண்ணக்கப்புறம் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா சம் எரர்ஸ் காட்டும். அதில் எரர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றா இந்த இடத்துல ஸ்டேர் பாத் அப்படின்றது 3வது ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஸ்டேர் பாத் க்ரியேட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேர் பாத் க்ரியேட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டிக் ஆகாது, உங்களுக்கு ஜஸ்ட் எரர் மட்டும் காமிக்காது, ஸ்டேர் கேஸே கம்ப்ளீட் ஆகாத மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்டேர் பாத்திரம் வந்து எடிட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ டிக் கொடுக்கும்போது உங்களுக்கு கேனாட் ஃபினிஷ் ஸ்கெட்சுன்னு சொல்லி காட்டும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேர் பாத் எடுத்துகிட்டு லைன் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல இருந்து எப்படி நீங்கள் ஸ்டேர் மேலே ஏறுவீங்களோ அந்த பாத் அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேர் எத்தனை ஸ்டேர் இருக்கோ அது கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்குமே கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் டிக் கொடுத்துட்டேன், உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு டிக் கொடுக்குறேன். ஸோ டிக் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எரர் வார்னிங் காட்டுது பாருங்கள். ஸ்டேர் டாப் எண்ட் எக்ஸிட்ஸ் கேனாட் ரீச் தி டாப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்காது. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ரெயிலிங் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டாப் எலிவேஷன் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிருக்காது. ரியலிஸ்டிக்கில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக விசிபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இந்த ரெயிலிங் ஸ்டேர் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து கவர் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, லெவல் 1ல் வச்சுக்கிறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், எடிட் ஸ்டேர் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அந்த மாதிரி காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல ஸ்ப்ளிட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 இடத்துலையும் ஒரு ஸ்ப்ளிட் கொடுங்க, இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல. ஸோ இந்த லேண்டிங் ஏரியாவில் மட்டும் ஒரு 4 ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு டிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா பக்கமே கவர் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3Dயில் உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப் எதுவுமே வராது. ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேம்பே க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த எரர் காட்டும். இப்போ நான் பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பவுண்ட்ரி அதுக்கப்புறம் ரைசர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிக் கொடுக்குறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3Dயில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி 2 இது மட்டும் இல்லாமல் 3 ரைசராக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ரெயிலிங் இருக்க இடத்துல உங்களுக்கு ஸ்லோப் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்காது. இப்போ ரைசர் இன்னொன்று கொடுக்குறேன். டிக் கொடுத்ததுக்கப்புறம் 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல செட் ஆகிருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் ஆகிருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் எலமெண்ட் கொடுக்குறோம். சேம் அதே ப்ராசஸ் தான். எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஸ்ப்ளிட் எலமெண்ட் இந்த இடத்துல இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரைசர் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ ஸ்ப்ளிட் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெயிலிங் வந்து தனியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஸ்லோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ டிக் கொடுத்துட்றேன். இப்போ 3Dயில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்களுக்கு இல்லை எல்லா பக்கமும் ஸ்ப்ளிட் கொடுக்கலனாலும் உங்களுக்கு எந்த இடத்துல எரர் காட்டுதோ அந்த இடத்துல மட்டும் கூட நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஸ்லோப்பில் வந்து ரெயிலிங் செட் ஆகிடும். ஓகேவா. ஸ்டேர் கேஸ்க்கும் அதே போல் தான். இந்த ரெயிலிங்கில் உங்களுக்கு வந்து கேப் விழுந்தாலும் சரி, இல்லை கீழே உங்களுக்கு அந்த காங்கிரீட் போர்ஷனில் உங்களுக்கு கேப் விழுந்தாலும் ஸ்ப்ளிட் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் க்ரியேட் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஸ்டேரில் போயிட்டு
ரன்னுன்ற இடத்துல காம்போனன்ட் இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஸ்கெட்ச் இருக்கும். கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு பவுண்டரி ரைஸரும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டார் பாத் கம்பல்சரி க்ரியேட் பண்ணணும். இது 3 முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் கொடுத்துட்டு இந்த ஸ்ப்ளிட் எலமெண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே இந்த 2016 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 16-17 ஸ்டார் பாத் நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பட் 2020 பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் பாத் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இருக்காது, நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.